ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் இப்படிப்பட்ட உறவுகளுடன் வாழ்ந்துட்டுருக்கீங்க? இங்கே பாருங்களேன், எங்கள் ஜெல்ல டாகுங்கள. அவங்க எல்லாம் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே அப்படியே கொஞ்சம் வெளியே வாங்களேன், பாரேன். என் உயிரை காக்கும் என் காவல் தெய்வங்கள் இவங்க எல்லாமே. ஏன்னா இவங்க இல்லாமல் இங்கே இப்போதைக்கு நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா எல்லா ஜீவராசிக்கு மத்தியிலேருந்து எங்களை இவங்க தான் காப்பாற்றிட்டுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்களேன், இது வந்து எங்களுடைய காடு. அதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கரடு இருக்குது, மலை. அந்த மலை வந்து எங்களை காத்துட்ருக்கு. இது வந்து எங்களுடைய நாங்களும் எங்களுடைய இயற்கை வளங்களும். இங்கே பக்கத்தில் இருக்கிற மலை இது. இந்த மலைக்குள்ளே தான் நாங்கள் எங்களுடைய ஜீவன்கள் அத்தனையுமே இருக்குது. பாரேன், எங்களுடைய ராணி, என்னுடைய இளவரசி இவ. அவங்க அம்மா கிட்ட முத்தம் கேட்டுட்ருக்கா. அவங்க அம்மாவை எழுப்புறா, ஆனால் அவங்க அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இவர் பாரு, இதா செல்லக்குட்டிங்க. இங்கே வந்து எல்லாருக்கும் வேற பசி, நீ சாப்பிட்லாமா நான் சாப்பிட்லாமான்னு ஒரே போட்டி. இவங்க எல்லாருமே தான் இப்போ என்ன காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மலையில் நிறைய இயற்கைகள் இருக்குது, இயற்கை சார்ந்த வளங்கள் இருக்குது, நிறைய மூலிகைகள் இருக்குது. எங்கள் வீட்டை சுற்றி பாருங்களேன், நிறைய சீத்தா மரம். இந்த இந்த மரம் சீசன் இப்போ தொடங்கியிருக்கு. இது பல சீசனில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வேறு பக்கத்தில் மாதுளை மரம், இதுதான் சீத்தா மரம். பக்கத்தில் விவசாய நிலம். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை வளத்துடன் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.